2 பேராலையுமே நைட்டு தூங்க முடியல. குழந்தைய பராமரிக்கிறதிலே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. நாள் ஃபுல்லா கடுமையான வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புறாரு ஜான் கிரே. அப்போ மனைவி உம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க. உர்ருன்னு இருக்காங்க. எப்பயுமே ஒரு பெண் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ, அவளுக்கு தன்னோட அன்புக்குரியவனோட அரவணைப்பும், தழுவலும் தான் அவளுக்கு அது அருமருந்து. அவன் அந்த இடத்த விட்டு எட்ட போயிடுவான். அப்படி இல்லைன்னா அமைதியா இருந்துருவான். அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ் அப்படிங்கிற ஒரு புக்கில் ஜான் கிரே அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவிக்கும் தனக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன சம்பவத்தை அழகாக பகிர்கிறார். அதாவது தன்னுடைய மனைவி போனி குழந்தை பெற்று ஒரு வாரம் தான் ஆகுது. தன்னுடைய பிரசவத்தில் ஏற்பட்ட புண்ணுனால வலி ஏற்படுறதுக்காக வலி நிவாரணிகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் பிறந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கு நைட்டெல்லாம். ஸோ 2 பேராலையுமே நைட்டு தூங்க முடியல. குழந்தைய பராமரிக்கிறதுலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. இப்படி அவங்க இது போது ஒரு வாரம் ஆயிடுது. அடுத்த திங்கக்கிழமை ஜான் கிரே ஆஃபீஸ் போக வேண்டிய ஒரு நிலைமை. அவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. நைட்டு ஃபுல்லாக தூங்கல. அவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. அவர் ஆஃபீஸ் போன பிறகு தான் போனி கவனிக்கிறாங்க. அதாவது தன்னுடைய வலி நிவாரணி மாத்திரைகள் இல்லை, தீந்து போயிட்டு. நைட்டெல்லாம் கண்ணு முழிச்சு இருந்து பகலில் செத்த நேரம் தூங்குறதுக்காக வேண்டி அந்த வலி நிவாரணி மாத்திரைகளை எடுத்துக்கணும். தன்னோட கணவனோட தம்பியை அழைச்சி எனக்கு இந்த மாதிரி வலி நிவாரணி மாத்திரை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் ஏதோ அலுவல் காரணமாக அவர் அதை வாங்கிட்டு வந்து கொடுக்க மறந்துடுறாரு. மாத்திரை வாங்கிட்டு வந்து கொடுப்பாருன்னு சொல்லி இவங்க வெயிட் பண்ணி பார்த்துட்டு சாயந்தரமும் ஆயிடுது. இவங்க தூங்கவும் இல்லை, தூக்கம் வரல. வலியோட கூறு அவங்களுக்கு தூக்கம் வரல. சாயந்தரம் நாள் ஃபுல்லாக கடுமையான வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறார் ஜான் கிரே. அப்போது மனைவி உம்முன்னு உட்கார்ந்துருக்காங்க, உர்ருன்னு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஜான் கிரேக்கு லேசான ஒரு கோபம் வருது. நாள் ஃபுல்லாக உழைச்சிட்டு வரோம், இப்படி உர்ருன்னு இருக்காங்களே அப்படின்னு அவருக்கு ஒரு கோபம். கேட்குறாரு, ஏன் உம்முன்னு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க, உங்கள் தம்பிகிட்ட இந்த மாரி எனக்கு வலி மாத்திரை வாங்கிட்டு வர சொன்னேன், அவர் வாங்கிட்டே வரல. நைட்டும் தூங்கலை, பகல் ஃபுல்லாக வலியால் நானும் தூங்கவே இல்லை, எவ்வளோ வேதனைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக பேசுகிறாங்க. இப்போ கிரே கேட்குறாரு, உனக்கு ஒன்று தேவைன்னா உடனே நீ என்ன தானே கூப்பிடணும், நீ அதை விட்டுட்டு தம்பியை கூப்பிட்டுருக்குற, நீ என்ன தானே கூப்பிடணும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. இப்படி 2 பேருக்குள்ளார ஒரு வாக்குவாதம் அங்கே ஏற்படுது. அந்த வாக்குவாதம் ரொம்ப ஒரு சண்டையில் முடியுது. ஹீட்டட் டிஸ்கஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கடுமையான ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அப்படியே முடியுது. ஒரு அமைதியான ஒரு சூழல் அங்கே நிலவுது. அந்த தர்ம சங்கடமான ஒரு அமைதியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக ஜான் கிரே என்ன செய்கிறாரு, எஞ்சி ட்ரெஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு வெளியில் போகிறதுக்காக கிளம்புறாரு. இன்னும் நாளை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க போனி என்ன சொல்கிறாங்கன்னா, கிரே, நான் இவ்வளோ வலியில் இருக்கேன், இந்த நேரத்தில் உன்னோட அரவணைப்பு தானே எனக்கு தேவை, இந்த நேரத்தில் என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு வெளியில் போறியே அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க அதை ஒரு கண்ணீர் ததும்ப அப்படியே ஒரு ஒரு பேஸ் வாய்ஸில் கஷ்டத்தோட துவனியில் அதை சொல்கிறப்போ கிரே அப்படி உடஞ்சி போயிடுறாரு. ஒரு செகண்ட் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிற மனைவியை நம்ம இன்னும் கஷ்டம் கொடுத்து சண்டை போட்டுட்டோமேன்னு நினைக்கிறாரு. ஓடி வந்து அவளை வாரி அணைச்சிக்கிறார். அப்போ அந்த அரவணைப்புல, அந்த முத்தங்கள்ல பகல் ஃபுல்லா வலியில கஷ்டப்பட்ட அந்த பெண் போனியோட வலி ஒரு செகண்ட் கூட அவளுக்கு அந்த வலி தெரியவே இல்லை. அந்த அரவணைப்பு தான் அவளுக்கான மருந்து. பெண்கள் எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு அரவணைப்பை தான் விரும்புவாங்க. இதுதான் அப்போ
எவ்வளோ சண்டை போட்ட அந்த ஒரு தருணங்களை தாண்டி ஒரு செகண்ட்ல 2 பேரும் அதை மறந்துட்டு அந்த காதலோட 2 பேரும் தழுவிக்கிட்ட தருணம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அழகானது. இந்த முரண்பாட்டு முடிச்சில தான் நம்ம வந்து பயணிக்கிறோம். என்ன இந்த முரண்பாட்டு முடிச்சுன்னா, எப்பயுமே ஒரு பெண் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறப்போ அவளுக்கு தன்னோட அன்புக்குரியவனோட அரவணைப்பும் தழுவலும் தான் அவளுக்கு அது அருமருந்து. அது பெண்ணோட குணம். ஆணுக்கு அது அப்படியே வேற. அவனுக்கு அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவரப்போ, ஒரு சண்டை ஏற்படுறப்ப அது மேல பெருசாகி உறவுல விரிசல் ஏற்படாம இருக்கணுங்கிறதுக்காக அவன் அந்த இடத்த விட்டு எட்ட போயிடுவான். அப்படி இல்லைன்னா அமைதியா இருந்துருவான். இது ஆணோட குணம். இந்த மாதிரியான 2 முரண்பாட்டுக்கு இடையில தான் ஆணும் பெண்ணும் காதலோடு தங்களோட வாழ்க்கையில் பயணிக்கிறாங்க. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முரண்பாடு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் செவ்வாய் கிரகத்திலிருந்து வந்தவர்கள், பெண்கள் வெள்ளி கிரகத்திலிருந்து வந்தவர்கள் அப்படின்னு முடிக்கிறாரு ஜான் கிரே. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இந்த புக்கை நான் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கேன். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ரொம்ப அழகான புத்தகம். ஆண் என்ன எதிர்பார்க்கிறான், பெண் என்ன எதிர்பார்க்கிறான், ஆண் அதை எப்படி புரிஞ்சுக்கிறான், பெண் அதை எப்படி புரிஞ்சுக்கிறான், ஆணோட குணாதிசயம் என்ன, பெண்ணோட குணாதிசயம் என்ன, ஆனாலும் இவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் எப்படி 2 பேரும் இணக்கமாக பயணிக்கிறாங்க, பயணிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த புக்கை விவரிக்குது. அடுத்தடுத்த எபிசோட்ஸில் நாம் இந்த புக்கில் சொல்லப்பட்டிருக்க நுணுக்கங்களை அப்புறமா பார்ப்போம். அடுத்த எபிசோடில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் எப்படி தங்களுக்கு ஏற்பட்ட ஒரு துயரமான ஒரு சம்பவத்தை எப்படி அவங்க கையாண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன்.